மேஷராசி 2026 புத்தாண்டு பலன்கள். ஏழரை சனியின் ஆரம்பம். அசுவினி நட்சத்திரம் 4 பாதங்கள், பரணி நட்சத்திரம் 4 பாதங்கள் அல்லது கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதம் ஆகியவற்றில் பிறந்தவர்கள் மேஷ் ராசியில் வருவார்கள். இந்த ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் ஆவார். மேஷ ராசி அன்பர்களே, 2026ஆம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான மாற்றங்களை கொண்டு வரும் ஆண்டாக அமையப்போகிறது. மிக முக்கியமாக சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீடான மீன ராசியில் பிரவேசிக்கிறார். ஜோதிட ரீதியாக இது உங்களுக்கு ஏழரை சனியின் விரய சனி ஆரம்பமாகும். இது சற்றே கலக்கத்தை ஏற்படுத்தினாலும் கவலைப்பட வேண்டாம். அதே நேரத்தில் 11ஆம் வீட்டில் ராகு இருப்பது உங்களுக்கு அபரிமிதமான லாபத்தை தரும். மேலும் 4ஆம் வீட்டில் குரு பகவான் உச்சம் பெறுவது உங்களுக்கு சொந்த வீடு, வாகனம் மற்றும் தாயின் ஆசீர்வாதத்தை வாரி வழங்குவார். கிரக நிலைகள் மற்றும் உங்கள் வாழ்க்கை மீதான தாக்கம் 2026ஆம் ஆண்டு ஒரு கயிறு இழுக்கும் போட்டி போல் இருக்கும். சனி பகவான் மீனத்தில் 12ஆம் வீடு ஆண்டு முழுவதும் சஞ்சரிக்கிறார். இது ஏழரை சனியின் முதல் சுற்று. இந்த காலகட்டம் உங்களிடம் ஒழுக்கம், பொறுமை மற்றும் சிக்கனத்தை எதிர்பார்க்கிறது. தூக்கமின்மை, தேவையற்ற செலவுகள், பழைய கடன்கள் அல்லது மறைமுக எதிரிகளின் தொல்லைகள் வரலாம். ஆனால் ஆன்மீக சுற்றுலா செல்லவும், தர்ம காரியங்கள் செய்யவும், வெளிநாட்டில் செட்டில் ஆகவும் இது மிகச் சிறந்த காலம். குருவின் பார்வை இந்த ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய கவசமாக இருக்கும். ஆண்டின் தொடக்கத்தில் குரு 3ஆம் வீட்டில் இருப்பார். ஆனால் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்க்கும் மாற்றம் ஜூன் 2, 2026 அன்று நடக்கிறது. குரு பகவான் தனது உச்ச வீடான கடக ராசிக்கு உங்கள் 4ஆம் வீடு மாறுகிறார். அக்டோபர் 30 வரை நீடிக்கும் இந்த ராஜயோக காலம் குடும்பத்தில் மகிழ்ச்சி, புதிய சொத்து வாங்குதல் மற்றும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றியைத் தரும். அக்டோபர் 31 முதல் குரு சிம்ம ராசிக்கு 5ஆம் வீடு மாறுவார். இது குழந்தை பாக்கியம், பூர்வீக சொத்து மற்றும் குலதெய்வ அருளை பெற்றுத்தரும். ராகு மற்றும் கேது கிரகங்களும் முக்கிய மாற்றங்களை தருவார்கள். ஆண்டின் பெரும்பகுதி ராகு கும்பத்திலும் 11ஆம் வீடு மற்றும் கேது சிம்மத்திலும் 5ஆம் வீடு இருப்பார்கள். 11ஆம் இடத்து ராகு உங்களுக்கு பெரிய பணவரவை, மூத்த சகோதரர்களின் ஆதரவை மற்றும் நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றுவார். டிசம்பர் 6, 2026 அன்று ஒரு பெரிய மாற்றம் நிகழும். ராகு மகரத்திற்கும் 10ஆம் வீடு, கேது கடகத்திற்கும் 4ஆம் வீடு மாறுவார்கள். இது உங்கள் வேலையில் திடீர் பொறுப்புகளையும் இடமாற்றத்தையும் உண்டாக்கலாம். உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் ஆண்டின் தொடக்கத்திலேயே ஜனவரி 16 முதல் பிப்ரவரி 23 வரை தனது உச்ச வீடான மகரத்தில் 10ஆம் வீடு பலமாக அமர்வது உங்களுக்கு தைரியத்தையும் தொழில் வெற்றியையும் தரும். ஆனால் செவ்வாய் தனது நீச வீடான கடகத்தில் 4ஆம் வீடு செப்டம்பர் 18 முதல் நவம்பர் 12 வரை இருக்கும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் வீட்டில் சண்டைகள், சொத்து தகராறுகள் மற்றும் மன அமைதியின்மை ஏற்படலாம். மொத்தத்தில் 2026 என்பது நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டிய ஆண்டு. ராகு பணத்தை கொடுப்பார், சனி அதை செலவு செய்ய வைப்பார். குரு பகவான் குடும்பத்தில் மகிழ்ச்சியை தருவார். ஏழரை சனியை நினைத்து பயப்படாமல் நேர்மையாக உழைத்தால் நீண்ட கால நன்மைகளை பெறலாம். 2026இல் உங்கள் உத்தியோக வாழ்க்கை அமர்க்களமாகத் தொடங்கும். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உச்சம் பெறுவதால் ஜனவரி 16 முதல் பிப்ரவரி 23 வரை அலுவலகத்தில் உங்கள் கை ஓங்கியிருக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு அல்லது புதிய அதிகாரமிக்க பதவிகள் உங்களை தேடி வரும். துணிச்சலான முடிவுகளை எடுக்க இதுவே சரியான நேரம். இருப்பினும் ஆண்டு முழுவதும் 12ஆம் வீட்டில் சனியின் ஆதிக்கம் இருப்பதால் நீங்கள் எவ்வளவு உழைத்தாலும் அதற்கான அங்கீகாரம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். நாம் இவ்வளவு கஷ்டப்படுகிறோம், ஆனால் யாரும் மதிப்பதே இல்லை என்ற எண்ணம் தோன்றலாம். வெளிநாட்டு நிறுவனங்கள், மருத்துவத்துறை அல்லது ஆராய்ச்சித் துறையில் இருப்பவர்களுக்கு இது பொற்காலம். வேலை நிமித்தமாக வெளிநாடு செல்லும் யோகம் வலுவாக உள்ளது. அலுவலகத்தில் மறைமுக எதிரிகள் மற்றும் அலுவலக அரசியல் விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஜூன் 2 முதல் அக்டோபர் 30 வரை குரு பகவான் 4ஆம் வீட்டில் இருப்பதால் பணிச்சூழல் நிம்மதியாக இருக்கும். ஆசிரியர்கள், ரியல் எஸ்டேட், விவசாயம் மற்றும் வீட்டிலிருந்து வேலை செய்பவர்களுக்கு இது அற்புதமான காலம். டிசம்பர் 6க்கு பிறகு ராகு 10ஆம் இடத்திற்கு வரும்பொழுது வேலையில் திடீர் திருப்பங்கள் ஏற்படும். வேலையை ராஜினாமா செய்துவிட்டு வேறொரு வேலைக்கு மாறுவது அல்லது இருக்கும் வேலையிலேயே பெரிய பொறுப்பு மாற்றம் ஏற்படலாம். நேர்மையாக இருப்பவர்களுக்கு இது வளர்ச்சியின் காலம். எச்சரிக்கை காலம்.
செப்டம்பர் 18 முதல் நவம்பர் 12 வரை செவ்வாய் நீசமாக இருக்கும் பொழுது அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடன் வீண் விவாதங்களை தவிர்க்கவும். வீட்டுப் பிரச்சனைகளை அலுவலகத்திற்கு கொண்டு செல்லாதீர்கள். வியாபாரிகளுக்கு 2026 பணப்புழக்கத்திற்கு பஞ்சமில்லாத ஆண்டு. 11ஆம் வீட்டில் ராகு இருப்பதால் புதிய ஆர்டர்கள், வாடிக்கையாளர்கள் மற்றும் ஆன்லைன் மூலமான வருமானம் கொட்டும். ஆனால் 12ஆம் இடத்து சனி வந்த பணத்தை அப்படியே செலவு செய்ய வைப்பார். கடையை விரிவுபடுத்துதல், இயந்திரங்கள் வாங்குதல் போன்ற சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது புத்திசாலித்தனம். ஜூன் முதல் அக்டோபர் வரையிலான காலத்தை உங்களுடைய தொழிலை ஸ்திரப்படுத்த பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 2026இல் உங்கள் நிதி நிலைமை 2 துருவங்களாக இருக்கும். ஒரு பக்கம் 11ஆம் இடத்து ராகு, லாபஸ்தானம், ஷேர் மார்க்கெட், கமிஷன் மற்றும் நண்பர்கள் மூலம் பணமழையை பொழிவார். திடீர் அதிர்ஷ்டம் கூட அடிக்கலாம். மறுபக்கம் 12ஆம் இடத்து சனி, விரயஸ்தானம், உங்களுடைய பர்ஸை காலி செய்ய காத்திருப்பார். மருத்துவச் செலவுகள், சுப நிகழ்ச்சிகள் அல்லது வெளிநாட்டு பயணம் என செலவுகள் வரிசை கட்டும். கையில் பணம் நிற்கவில்லையே என்று கவலைப்பட வேண்டாம். இதற்கு ஒரே வழி, செலவுகளை முதலீடாக மாற்றுவது. பணம் வரும்பொழுது அதை தங்கமாகவோ நிலமாகவோ அல்லது ஃபிக்ஸட் டெபாசிட்டிலோ போட்டுவிடுங்கள். குறிப்பாக ஜூன் 2 முதல் அக்டோபர் 30 வரை குரு உச்சம் பெற்றிருக்கும் காலத்தில் வீடு, மனை வாங்குவது தலைமுறைக்கும் நிலைக்கும் சொத்தாக அமையும். குறிப்பு: கேது 5ஆம் வீட்டில் இருப்பதால் சூதாட்டம், லாட்டரி மற்றும் அதிக ரிஸ்க் உள்ள பங்குச்சந்தை முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. அனுபவமில்லாமல் எதிலும் இறங்க வேண்டாம். ஆண்டின் நடுப்பகுதியில், அதாவது ஜூன் 2 முதல் அக்டோபர் 30 வரை குடும்ப வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும். குரு பகவான் உங்கள் 4ஆம் வீட்டில் சுகஸ்தானம் உச்சம் பெறுவதால் வீட்டில் சுப காரியங்கள் நடக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். குழந்தை இல்லாதவர்களுக்கு தொட்டில் ஆடும் பாக்கியம் கிடைக்கும். தாயாரின் உடல்நிலை சீராகும். இருப்பினும் 5ஆம் வீட்டில் கேது இருப்பதால் குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவலை இருக்கும். அவர்கள் படிப்பிற்காகவோ அல்லது வேலைக்காகவோ உங்களை விட்டு பிரிந்து செல்லலாம். காதல் ஜோடிகளுக்கு இது கொஞ்சம் சோதனையான காலம். காரணமில்லாத சண்டைகள் வரலாம். மிக முக்கியமாக செப்டம்பர் 18 முதல் நவம்பர் 12 வரை செவ்வாய் நீசமாக இருக்கும் பொழுது குடும்பத்தில் அமைதி குறையலாம். சொத்து தகராறுகள் அல்லது பங்காளிச் சண்டைகள் வரலாம். இந்த நேரத்தில் எந்த ஒரு முக்கிய முடிவும் எடுக்க வேண்டாம். பொறுமையே பெருமை தரும். 2026இல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. 7.5 சனியின் விரய சனி முதல் தாக்கம் உங்கள் தூக்கம் மற்றும் மன அமைதியில்தான் இருக்கும். காரணமில்லாத பயம், பதற்றம் மற்றும் கால்களில் வலி ஏற்படலாம். சரியான நேரத்தில் உணவு உண்பதும் ஆழ்ந்த தூக்கமும் மிக அவசியம். ஏப்ரல் 2 முதல் மே 11 வரை 12இல் செவ்வாய். உடலில் உஷ்ணம், கண் எரிச்சல் மற்றும் இரத்த அழுத்தம் அதிகரிக்கலாம். வண்டி ஓட்டும்போது கவனம் தேவை. செப்டம்பர் 18 முதல் நவம்பர் 12 4இல் செவ்வாய். நெஞ்சு வலி, மூச்சுத் திணறல் அல்லது அஜீரணக் கோளாறுகள் வரலாம். மனதை லேசாக வைத்துக் கொள்ளுங்கள். ஜூன் முதல் அக்டோபர் வரை குருவின் பார்வையால் உடல் நலம் தேரும். யோகா, தியானம் மற்றும் நடைப்பயிற்சி செய்வதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். இது 7.5 சனியின் தாக்கத்தை குறைக்கும். மேஷராசி மாணவர்களுக்கு இது ஒரு திருப்புமுனையான ஆண்டு. ஆண்டின் முதல் பாதியில், அக்டோபர் 30 வரை 5இல் கேது இருப்பதால் படிப்பில் கவனம் சிதறலாம். எதற்கு படிக்கிறோம் என்ற சலிப்பு தட்டலாம். ஆனால் மனம் தளர வேண்டாம். ஜூன் 2 முதல் அக்டோபர் 30 வரை குரு பகவான் 4ஆம் வீட்டில் இருப்பதால் பள்ளி, கல்லூரித் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் கிடைக்கும். மருத்துவம், இன்ஜினியரிங் மற்றும் விவசாயம் படிக்கும் மாணவர்களுக்கு இது பொற்காலம். அக்டோபர் 31க்கு பிறகு குரு 5ஆம் இடத்திற்கு மாறும்போது போட்டித் தேர்வுகளில் வெற்றி நிச்சயம். வெளிநாடு சென்று படிக்க நினைக்கும் மாணவர்களுக்கு 12ஆம் இடத்து சனி நிச்சயம் வழிவகை செய்வார். விசா கிடைப்பதில் இருந்த தடைகள் நீங்கும். 7.5 சனி நடப்பதால் பயப்படத் தேவையில்லை. எளிய பக்தி மார்க்கம் உங்களைக் காக்கும். 7.5 சனிக்கான பரிகாரம்: சனிக்கிழமை தோறும் சிவன் கோவில் அல்லது ஆஞ்சநேயர் கோவிலுக்குச் சென்று எள் தீபம், நல்லெண்ணெய் ஏற்றவும். திருநள்ளாறு அல்லது குச்சனூர் சென்று சனி பகவானை வழிபட்டு வருவது சிறப்பு. செவ்வாய் மற்றும் ராகு கேது பரிகாரம்: உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பல பெற செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை வழிபடவும். கந்த சஷ்டி கவசம் கேட்பது மனதை அமைதிப்படுத்தும். துர்க்கை அம்மன் வழிபாடு ராகு கேது தோஷங்களை குறைக்கும். ஞாயிறு ராகு காலத்தில் துர்க்கைக்கு விளக்கேற்றுவது நல்லது.
வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோவிலுக்குச் சென்று வழிபாடு செய்வதை மறக்காதீர்கள். இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு கவசம்.